ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வைரலாக இருக்கக்கூடிய டர்மரிக் ஃபேஷியல் வேக்ஸ் வெல்னஸ் ஷாப்போடது பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் வேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ரேசர், வேக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது 5 மினிட்ஸில் இன்ஸ்டன்ட் ஹேர் ரிமூவல் இருக்கும். அதே மாதிரி நல்லா ரேடியண்ட்டான கிளியரான ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ்ஷு, ஸ்பூனு அண்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இவங்களோட பேஜ்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே நம்ம வாங்கிக்கலாம். இது ஒரு உமன் ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. அண்ட் இதில் வந்து அவங்க வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லி வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு வேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் வந்து 448 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கிது. அண்ட் இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. கீ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் டர்மரிக், சாண்டில்வுட், ரைஸ் ஃப்ளோர். வைல்ட் டர்மரிக் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோ கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. அண்ட் சாண்டில்வுட் வந்து அந்த பிரேக் அவுட்ஸ்லாம் இருந்தால் அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைஸ் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்பவே நல்லது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. வேகன், க்ரூயல்ட்டி ஃப்ரீ அண்ட் சஸ்டைனபிள் அண்ட் இந்தியாவில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு ஒரு ஹேர் ரிமூவல் வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிடையாது. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் எந்த ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு நீங்கள் டக்குன்னு ஒரு ஹேர் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கிடையாது. இதில் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி தான் அது ஆகணும். அதை வந்து இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பேக்கேஜிங். இனி வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கணுன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ வேறு ப்ராடக்ட்டை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேர் ரிமூவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 24 மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படியெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்து அண்ட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் மட்டும் ஹேர் ரிமூவ் பண்ணுறோம்னா வந்து நமக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேண்டில் வச்சுட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிஷ்யூவில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தால் அந்த ஹேர் எல்லாமே வந்துடுது. ஒரு 80% ஆஃப் தி ஹேர் வந்து வந்துடுது. நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். பட் ஃபேஸ்லங்கும் போது உங்களுக்கு இமீடியட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும். பிகாஸ் அங்கே ஸ்கின்ல ரொம்பவே லேஸான ஒரு ஸ்கின்னாக தான் இருக்கும். ஸோ ஹேருமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். பட் இதில் வந்து கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுது. பட் கான்ஸோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு ஸ்மெல். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்னஸ் வந்து கொடுத்துருது. நீங்கள் இன்றைக்கி தான் போகிறீங்க, டக்குன்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரெட்டாக ஒரு மாதிரி வந்து தெரியுது. அண்டு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இரிட்டேஷன் வந்து ஆகுது. அண்ட் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமலாம் இல்லை. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சைட் எஃபெக்ட்ஸ் வந்து காமிச்சிரும். உங்களுக்கு வந்து பிம்பிள் வந்து ஏதாவது வர மாதிரி இருந்த பிம்பிள்ஸை பெருசு பண்ணுறதும் அண்ட் உங்களுக்கு வந்து ரெட்னஸ் அந்த மாதிரி கொடுக்குறதும் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் வந்து எடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% ஆஃப் தி பீப்புளுக்கு வந்து செட் ஆகணும். ஒரு 50% ஆஃப் பீப்புளுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுங்க. பட் இது ப்ரைஸ் வைஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு செக் பண்ண முடியாது. சின்ன சாம்பிள் பேக்குமே அவைலபிள் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 500 ருபீஸ் கொடுத்து இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சே வாங்குங்க. காசு கொடுத்து வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதில் வந்து நிறைய பேத்துக்கு ரேஷஸ் இந்த மாதிரி வருது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து வொர்த் இல்லைன்னு சொல்லுவேன்.